மோத்தைப்பாளையத்தில் நடைபெற்ற விவசாயிகள் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தமிழக விவசாயிகள் சங்கம், வனவிலங்கு பாதுகாப்பு இயக்கம், பவானி ஆற்றுநீர் பாசன சங்கம் ஆகியவை இணைந்து நடத்திய கூட்டத்தில் 3 முக்கிய பிரச்சினைகள் விவாதிக்கப்பட்டன. சிறுத்தை நடமாட்ட கட்டுப்பாடு, பவானி ஆற்றில் கழிவுநீர் கலப்பு, சித்தனாசம்பாளையம் ஊராட்சி இணைப்பு எதிர்ப்பு போராட்ட முடிவு. ஜனவரி 21 செவ்வாய்க்கிழமை 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வீட்டு விலங்குகளுடன் மோத்தைப்பாளையத்திலிருந்து மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகம் வரை நடைபயணம் மேற்கொள்ள முடிவெடுக்கப்பட்டது. கூட்டத்தில் பேராசிரியர் கனகராஜ் தலைமையில் மாநில தலைவர் வேணுகோபால், பொருளாளர் சிவக்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மோத்தைப்பாளையம், குத்தாரிப்பாளையம், வெள்ளிப்பாளையம், சிராஜ் நகர், அறிவொளி நகர் பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். மேட்டுப்பாளையம் தாலுகா மோத்தைப்பாளையம் கிராமத்தில் இந்த பகுதியிலே சிறுத்தைகள் விவசாயிகள் பொதுமக்கள் வளர்க்கின்ற ஆடு, மாடு, நாய், கோழி போன்றவற்றை பிடித்து கொண்டிருப்பதால் அதை உடனடியாக பிடித்து அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும், இந்த மேட்டுப்பாளையம் நகரத்துடைய கழிவு நீரை ஆற்றிலே கலப்பதை தடுக்க வேண்டும் என்றும், அதேபோல சிக்கந்தாசம்பாளையம் பஞ்சாயத்தை மேட்டுப்பாளையம் நகராட்சியோடு இணைக்கக்கூடாது என்றும் விவசாயிகள் பொதுமக்கள் ஆலோசனை கூட்டம் இன்று நடத்தியிருக்கிறோம். இந்த பிரச்சனைக்காக வருகிற செவ்வாய்க்கிழமை மோத்தைப்பாளையத்திலிருந்து இந்த பகுதி சுற்றுப்புற மக்களெல்லாம் சேர்ந்து தாங்கள் வளர்க்கின்ற ஆடு, மாடு, கோழி, நாய் போன்ற பிராணிகளையெல்லாம் பிடித்து கொண்டு மோத்தைப்பாளையத்திலிருந்து ஊர்வலமாக சென்று தாசில்தாரிடம், மேட்டுப்பாளையம் தாசில்தாரிடம் மனு அளிக்கின்றோம். அந்த தீர்வு கிடைக்காவிட்டால் அடுத்த கட்டமாக மாவட்ட ஆட்சியரையும் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம்.